எபிசோட் 3 ஸ்டார்டிங்ல ஹீரோயினி நைட்டு கனால பார்த்து உருவத்தை நினைச்சு பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்டா நம்மள பாத்துக்கிறதுக்காக இந்த கான்ஸ்டபிள் நைட்டே இறந்து போயிட்டாரு, அவரை பார்க்கலாம்னு சொல்லி இந்த பொண்ணையும் கூட்டு போறாங்க. ஊர் ஆளுங்க பங்களாவிலயும் வந்துட்டு இந்த 6 பேர் இந்த ஊருக்கு வந்ததுனால தான் நிறைய சாவுங்க உந்துட்டு இருக்கு, இவங்க எல்லாருமே வெளியே அனுப்புங்க சொல்லி கேக்குறாங்க. 2 சாவு உந்திருக்கு, இதை எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் இவங்க யாருமே வெளியே அனுப்ப முடியாது, நீங்க எல்லாம் வெளியே போங்க சொல்லி ஊர் ஆளுங்களையும் வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. ஹீரோயினி நைட்டு பார்த்த உருவத்தை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த உருவம் தான் என்கிட்ட பேசி இங்க நடக்கிற எல்லா கொலைகளுக்குமே அந்த பேய் தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. வீட்டை பாத்துக்கிற பெரியவரும் இந்த பசங்க கிட்ட எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் தான் உங்களை தேவலாம இந்த வீட்டுல குடி வச்சிட்டேன், இந்த வீட்டுல ஏற்கனவே பேய் இருக்கிற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியுன்றாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இந்த பில்டிங் உள்ள நிஷி பேய் இருக்குன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லி தான் வளர்த்தாரு, நானே இது உள்ள வந்து தங்கந்தேல சொல்றாரு. அந்த வீட்டுல இருக்க ரூமையும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து உடைக்கிறாங்க. அந்த தாத்தா இதெல்லாம் தரக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா இந்த பசங்க கேட்காம அதை ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. ரூம் உள்ள ஏகப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஹீரோயினி அங்க இருக்க போட்டோவை பார்த்துட்டு அவங்க கையில இருக்க பியானோட பேரை கோம்ஸ்னு கரெக்டா சொல்றாங்க. திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த பியானோட பேர் என்னன்னு பாக்குறான், அதுல கரெக்டா கோம்ஸ்னு போட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பாட்டி வீட்டுல வந்து ஹீரோயினி கிட்ட நீ இந்த வீட்டுல இருக்காத, இது ரொம்ப ஆபத்தான இடம், இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே பேசாத, காட்டு வீடியோ யூஸ் பண்ணி ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. ரூம்ல ஒருத்தங்க இருந்து ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்றான். திடீர்னு அவனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. உடனே ரொம்ப பயந்து போயிட்டு அந்த புக்கை கீழே போட்டுறான். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நிஷின்ற போய் உண்மையிலே இருக்கு போல இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரே ரூம்லயே படுக்கலாம் சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு இருந்த பையன் ஹீரோயினை தனியா மேல இருக்க ரூமுக்கு கூட்டு போறான். அங்க இருக்க பியானோவையும் சூப்பரா வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயத்தை நம்மளுக்கே காட்டுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தாகூர் இவங்க ஊருக்கும் வந்திருப்பாரு. இவங்க ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப சூப்பராகவே பாடிருப்பாங்க. தாகூரா அந்த பொண்ணை ரொம்ப பாராட்டி இருப்பாரு. இந்த பொண்ணு வாசிக்கிறத ரசிச்சு கேட்டே இருப்பாங்க. திடீர்னு உன்னோட வாய்ஸே மாறி போயிட்டு நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு ரிஷின்னு சொல்லி பொண்ணு வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறான். அப்படின்னு எபிசோடையும் முடிக்கிறாங்க.